வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டியாக இருந்தது என்று சொல்லலாம். எக்ஸாக்ட்லி அரௌண்ட் ஒரு 1.25 பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு 38 புள்ளிகள் அதிகரித்து இருந்தது. 24,608 வரலையும் போச்சு. பட்டு இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த ரேஞ்ச் பவுண்ட் செஷன் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்பவே திணறுதுங்க ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த குளோபல் கியூஸ் அண்டு கன்சர்ன் ஓவர் எலிவேட்டட் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் திருப்பி மாற்றி ஒரு அழுத்தத்தை நமது சந்தைகளுக்கு கொடுத்துட்டுருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் பார்த்தோம்னா த பெஞ்ச்மார்க் ஒரு கெயின் அண்ட் லாஸஸ் வந்து ஒரு காஷியஸ் அட் ஹையர் லெவல்ஸில் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ நிஃப்டி வந்து 13 புள்ளிகள் அதிகரித்து 24,583.8 சைஃபரில் முடிஞ்சது. ப்ராடர் மார்க்கெட் ரிலேட்டிவ்லி பெட்டர் ஸ்ட்ரென்த் கொடுத்தாலும் மிட் அண்ட் ஸ்மால் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அரௌண்ட் 0.7% ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ப்ரெஷராக இருக்குது. 57,600 57,700க்கு மேலே தான் அது பெட்டராக இருக்குது. ஸோ பிஎஸ்சி பேங்க்ஸில் இன்றைக்கி ஆஃப் லேட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை அட்வான்சஸ் 1,486, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1,473. ஸோ அதனால் இந்த இன்புட்டை வைத்து பார்க்கும் பொழுது ஸோ ப்ராடர் மார்க்கெட்லேயும் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிள் இன்புட் இருந்தாலும் அதனால் வந்து மூவ் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அது மாதிரி துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, மிட் செலக்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பையிங் இருந்தது. மறுபுறம் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஃபார்மான் எஃப்எம்சிஜி ஒரு வீழ்ச்சியை தழுவினதுன்னு சொல்லலாம். ஸோ ரியாலிட்டியில் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் செக்டரல் பர்ஃபார்மன்ஸு. அதில் வந்து மெயினாக ஸ்டாக்ஸ் லைக் டிஎல்எஃப், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபோனிக்ஸ் மில்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெட்டர் இன்புட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆட்டோ கூட ஒரு ட்ரேடர் ஹையர், பட் ஹீரோ மோட்டோ காப், பாஷ் அண்ட் டிவிஎஸ் மோட்டார் இதெல்லாம் வந்து உபயோகமாக இருந்த துறைகள். ஐடியும் ஒரு பாசிட்டிவாக இருந்தது, பட் யூஎஸ் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிருக்கு. அதேமாரி இம்மினன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இன் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வும் ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஏறிய பங்குகள்னு பார்த்தோன்னா டைட்டன், டாடா கன்சியூமர், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், கிராசிம் இதெல்லாம் ஏறி இருக்கு. மறுபுறம் ப்ராஃபிட் புக்கிங்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எட்டர்னல், ஐடிசி, டாக்டர் ரெட்டிஸ் அண்ட் டிசிஎஸ் இதெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்லலாம். ஆசி பங்கு சந்தைகளும் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு ஹையராக தான் இருந்தது. ஸோ வால் ஸ்ட்ரீட் வந்து ரெக்கார்ட் லெவல் ஆன் ஃப்ரைடே. ஸோ ஜப்பான் நிக்கி வந்து கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. பட் பிரெண்ட் க்ரூடு பார்த்தோன்னா ரிமைன் எலிவேட்டட் நியர் 83.50 யூஎஸ்டியில் ஒரு அன்சர்டனிட்டியோட அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ளோவும் பார்த்தோன்னா அப் டு ஆகஸ்ட் 10th வரலையும் பெட்டராக தான் இருக்கிறது. ஸோ எதையும் பார்ப்போம். அடுத்தது தங்கம் வந்து பார்த்தோன்னா ஹை வாலட்டைல், கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் ஏறி அதையெல்லாம் கைவிட்டு 191 புள்ளிகள் தான் இப்போ கரண்ட்டாக ஏறி இருக்கு. 1,52,000. வெள்ளியும் அது போல் 2,135 அதிகரித்து 2,33,000. குரூடாயில் 146 ரூபாய் அதிகரித்து 7,570 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை ஐசிஐசிஐ பேங்க், எல்ஐசி, எம்சிஎக்ஸ் இது 3லையும் நடந்துள்ளது. மேலும் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து இன்றைக்கி ஒரு மேஜர் லூசர், கிட்டத்தட்ட 8% விழுந்திருக்கு. கன்சர்ன் ஓவர் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து மார்ஜினும் அவங்களுக்கு அவுட்லுக்கில் வந்து குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. டைட்டன் ஏரியதற்கு ஒரு 3%க்கு மேலே அவங்க குரோத்தை காமிச்சிருக்காங்க, இயர் ஆன் இயர் ஜம்ப். ஸோ அதனால் அது ஒரு 63% இயர் ஆன் ஜம்ப் காமிச்சதுனால மோர் தென் 3%க்கு மேலே அது இன்றைக்கி ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஒரு மூமெண்ட் இருந்தது,
பட் இட் இஸ் ஆல்சோ ஆன் த ஸ்டேட்டஸ் கோ. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ரொம்ப கேவலம், வெறும் 11 லட்சம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய ரீஜனல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்எஸ்சி வந்தபோது ட்ரேட் ஆச்சு இல்லையா, அந்த வால்யூம் இன்றைக்கி என்எஸ்சி பண்ணுதுங்க. ஸோ ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து 2015க்கு தள்ளிட்டு போகுது. ஸோ கிட்டத்தட்ட வால்யூம்ஸ் ஆர் இது மாதிரி லோவில் பார்த்ததே கிடையாது. ஸோ மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை 24,460 to 24,480 ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியர் டேர்ம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் மேலே வந்து 24,710 24,730 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். மெயினாக ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த க்ரூட் ஆயிலை தான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபைனல் லெக் ஆஃப் Q1க்கும் வந்துட்டோம். அதுமாரி யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. இதுதான் நெக்ஸ்ட் டைரக்ஷனல் ட்ரிகராக இருக்கக்கூடும். மேலும் நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். நன்றி, வணக்கம்.